கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த காலை வேளையில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் 16:8. தாவீது ராஜா இப்படியாக சொல்லுகிறார், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் எனது வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில் என்று தாவீது ஐயா சொல்லுகிறார். எனவே இந்த காலை வேளையில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, நாம் எப்பொழுதுமே கர்த்தரை முன்னிலையிலே வைக்கணும், முதலாவது வைக்கணும். அதே தான் மத்தேயு 6 சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். இந்த பண்டிகை காலங்களிலே கர்த்தரை நம்பி விசுவாசத்தோடு நம்முடைய வேலைகளை, நம்முடைய தேவைகளை கர்த்தர் நம் சந்திக்க அவரை நாடுவோம். அவர் நமக்கு உதவி செய்வார், ஒருபோது கைவிட மாட்டார். என்னை தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு நான் தென்படுவேன் என்று சொல்லியிருக்கிறார். என்னை நோக்கி கூப்பிடுங்கள், நான் உங்களுக்கு பதில் தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை. நாம் அவரை தேடுகிற பொழுது, அவரை நோக்கி கூப்பிடுகிற பொழுது ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். அந்த வார்த்தையின்படியாகவே கர்த்தரை எப்பொழுதும் ஹல்லேலூயா நமக்கு முன்னால் வைப்போம். அவர் நம்முடைய வலது பார்சத்தில் இருப்பார். நம்ம ஒரு நாளும் எந்த விதத்திலும் பொருளாதாரமோ சத்துருவோ பலவீனமோ எதுவும் நம்மை அசைக்கவே முடியாது. கர்த்தர் நம்மோடு நம்முடைய வலது காரத்தை பிடித்து தாங்கிறார். அவர் கண்ணுறங்காமல் நம்மை பாதுகாக்கிற தேவன். இந்த பண்டிகை காலங்களிலே அவிசுவாசத்தோடு குழந்தைகளுக்கு குடும்பத்துக்கு என்ன செய்வேன் என்று சொல்லி தயவுசெய்து கடனை வாங்காதிருங்கள். கடன் வாங்காமல் கர்த்தருக்காக ஹல்லேலூயா உங்களை அர்ப்பணித்து சுவாசத்தோடு உங்கள் காரியங்களை செய்யுங்கள். கர்த்தர் உங்களை குறைவில்லாமல் நிறைவாய் நடத்துவார். கொஞ்சம் அப்பந்தான், கொஞ்சம் மாவு தான், கொஞ்சம் எண்ணெய் தான், எல்லாமே நிறைவாக்குவார். ஒன்றை கவலைப்பட கர்த்தர் தாம் இந்த வசனங்களை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பார். விசுவாசத்தோடு அவரை நீங்கள் முன்னால் வைத்துக் கொள்ளுங்கள். அவர் பக்கத்தில் வந்து விடுவார். எல்லா தேவைகளையும் அவரை வந்து அவர் சந்திப்பார். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. ஆமென்.